Hello everyone, என்னோட GDS second document verification வீடியோல 2 contact certificate கேட்டிருந்தாங்க நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ங்கிறது எப்படி இருக்கும், அதில் யார்கிட்டலாம் சைன் வாங்கணுங்கிறத நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனலில் என்னோட ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் செகண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே செகண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த டேட்டில் நீங்கள் வரணுங்கிறத நம்மளோட டிவிஷனல் ஆஃபீஸில் இருந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பண்ணும்போது 2 கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மறக்காம கொண்டு வர சொல்றாங்க அலாங் வித் ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னா என்னதுன்னா நம்மளோட கேரக்டர் சர்டிஃபிகேட். லைக் நம்ம ஸ்கூல் படிச்சு முடிக்கும் போதே டிரான்ஸ்ஃபர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தான் டிசின்னு கொடுக்குறாங்க. அதுலேயே நம்மளோட கேரக்டர் வந்து குட்டா இருந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது கொடுத்த அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தேவையில்லை, நீங்கள் காலேஜ் படித்து முடிக்கும் போது கொடுத்த அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொண்டு வரக்கூடாது. இப்போது நம்ம ஃபஸ்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிருப்போம்ல, அந்த டேட்டில் இருந்து இந்த செகண்ட் வெரிஃபிகேஷன் நம்ம போகிறதுக்கு இன்பிட்வீன் டைம் இருக்கும்ல, அந்த டேட்டில் தான் நம்ம ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். என்னோட டிவிஷனல் ஆஃபீஸில் இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் படிச்சிருந்த ஸ்கூல்லையும் இன்னொரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் படிச்சிருந்த காலேஜ்லையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு காலேஜ் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்தது. என்னால் அந்த வித்தின் அந்த கொடுத்துருந்த டைம்குள்ளே போய் வாங்கிட்டு வர முடியாது. ஸோ நான் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ ஒன்று நீங்கள் படிச்சிருந்த ஸ்கூலில் வாங்கிக்கோங்க, இன்னொன்று க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற ஏதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிட்ட வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உங்களில் சில பேருக்கு ஸ்கூலுமே டிஸ்டன்ஸில் இருக்கும், அட் த சேம் டைம் காலேஜுமே டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்படி இருக்கிற டைமில் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, 2 டிஃப்ரெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நீங்கள் சைன் வாங்கிக்கலாம். ஸ்கூல் காலேஜில் வாங்காமல் 2 சர்டிஃபிகேட் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் கிட்ட வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் சப்மிட் பண்ண கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் இதுதான். இதை அவங்க அப்ரூவ் பண்ணாங்க. இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, நீங்கள் கூகுளில் போய் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃபார் ஜிடிஎஸ்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெப்சைட்லேயே இது அவைலபிளாக இருக்கும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் பண்ணதை ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. நான் இதை யார்கிட்ட சைன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கூலில் உள்ள ஹெட் மாஸ்டர் கிட்ட ஒரு சைன் வாங்கினேன். இன்னொன்று வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஜிஹெச்சில் உள்ள ஒரு டாக்டர் கிட்ட நான் சைன் வாங்கினேன். சில பேருக்கு டவுட் வரலாம், நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை, ப்ரைவேட் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் இருக்கிற ஹெட் மாஸ்டர் கிட்ட சைன் வாங்கிக்கலாமா, பிகாஸ் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிட்ட வாங்கணும்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் படித்த ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலுமே வாங்கிக்கலாம். நீங்கள் படித்த காலேஜும் ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலுமே வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களால் நீங்கள் படித்த ஸ்கூல் ஒரு காலேஜில் இருந்து வாங்க முடியாத பட்சத்தில் தான் க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிட்ட வாங்கணும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் கிட்ட வாங்கிக்கலாம். உங்கள் ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும்ல, அங்குள்ள ஹெட் மாஸ்டர்ஸ் கிட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் போஸ்ட் மாஸ்டர்ஸ் கிட்ட வாங்கியிருக்கலாம், கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட வாங்கிக்கலாம். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இவங்களில் யார்கிட்டனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் ஃபஸ்ட்டு திஸ் இஸ் டு சர்டிஃபை தட், அதில் உங்களோட நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சன் ஆர் டாட்டர் ஆஃப்ல உங்கள் ஃபாதரோட நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஹவுஸ்க்கு முன்னாடி உங்களோட அட்ரஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து உங்கள் பிளேஸ் எந்த போஸ்ட்டுக்கு கீழே வருமோ அதை போட்டுட்டு டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் பர்சனலி எத்தனை வருஷம் தெரிஞ்சிருக்குங்கிறத மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் மினிமம் 5 இயர்ஸ் ஆகுது இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. சில பேர் 5 இயர்ஸ் போடலைன்னா அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. பட் மந்த்ஸில் மென்ஷன் பண்ணுற மாதிரி வேண்டாம், ஒரு 2 இயர்ஸ் ஆகுது இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட கேரக்டர் குட்டுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வாங்கக்கூடாது. லைக் உங்கள் ரிலேட்டிவ் யாராவது கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஆஃபீஸராக இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கக்கூடாது. ஸோ அதையும் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஹீ ஆர் ஷீ இஸ் நாட் ரிலேட்டட் டு மீ. ஓகே. நெக்ஸ்ட் பிளேஸு, டேட்டு, சிக்னேச்சரில் அவங்களோட சைன் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட சீல் மறக்காமல் வச்சுருக்கணும். இந்த சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ணி வாங்கின பிறகு 2 ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரிஜினலை பத்திரமா வச்சுருங்க. ஜெராக்ஸ் காப்பியை செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிடுங்க. செல்ஃப் அட்டஸ்டட்னா என்னதுன்னா, ஜெராக்ஸ் காப்பீஸ்க்கு கீழே செல்ஃப் அட்டஸ்டட் பை அப்படின்னு பெண்ணால் எழுதி கீழே உங்களோட சிக்னேச்சர் போட்டு வச்சுக்கோங்க. அவங்க அங்கே போகும்போது சர்டிஃபிகேட்ஸை ஒரிஜினலும் கேட்பாங்க, ஜெராக்ஸ் காப்பியும் கேட்பாங்க. அவ்வளோதாங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.